பயந்துட்டீங்களா? நேத்து திருநெல்வேலி தூத்துக்குடி அங்க கூட்டத்தை பார்த்து வெறி ஆயிட்டு இருக்கா உங்களுக்கு? காண்டாயிடுச்சா? அந்த காண்ட்ல தான் இப்ப படத்தை லீக் பண்ணி விட்டீங்களோ? ஐயோ, இவருக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கே, என்னடா திருநெல்வேலியே படையப்பா மாதிரி படையா கிளம்பி வரானுங்களேன்னு பார்த்து வெறியாகி எப்படியாவது இப்ப அவரை ஒட்டைக்கணும், அவரை அழுக விடணும், அவரை மனசை ஒட்டைக்கணும், கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணி கரெக்டா இன்னைக்கு அந்த படத்தை லீக் பண்ணி விட்டுருக்கீங்க, ஜனநாயகத்தை. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சத்தியமா சொல்ற, இந்த கேவலமான காரியத்தை எவன் பண்ணாலும் நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ஒருத்தவங்களை எப்படி மென்டலா உடைக்கிறது, ஒருத்தவங்களுக்கு எப்படி மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுன்றதெல்லாம் அவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்தா கத்துக்கணும். என்ன வேணா பண்ணுங்க, எவ்வளோ வேணா அவருக்கு மென்டல் டார்ச்சர் கொடுங்க, இதுக்கெல்லாம் தளபதி அசரவும் மாட்டாரு, அவர் இதுக்கெல்லாம் உடஞ்சும் போக மாட்டாரு. கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி பண்ணவனுக்கு ரொம்ப மோசமான தண்டனை கிடைச்சாகணும். ஏன்னா பாலிடிக்ஸ் வேற, ஒரு சினிமா வேற. ஒருத்தரோட உழைப்ப நம்ம எப்போ மதிக்காம அதை இந்த மாதிரி கொச்சப்படுத்துற வகையில அந்த படத்தை லீக் பண்ணி விட்டுருக்கீங்களோ, இதுல தெரிஞ்சிச்சு, எல்லாம் பயந்துட்டீங்க. இந்த பயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அந்த லீக்கான எந்த சீனையுமே விஜய் ஃபேன்ஸ் பார்க்க கூடாது. படம் ரிலீஸ் ஆகும், அப்ப நம்ம தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். இதுதான் நம்ம இந்த படத்தை லீக் பண்ணானுங்களை பெற ஒரு கூட்டம் இவனுங்களுக்கு கொடுக்குற பதிலடி.